அவள் வேணுமா கடலை வேணுமா? அவள் தான் வேணும். அவள் வேணுமா? கடவுளே அவளை தான் இருக்கீங்க. அவளா? அவள். சரி சரி. வணக்கம், நான் சார். நான் வந்து எங்கே நினைக்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணம் என்ற மாவட்டத்தில் எங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய எங்களோட கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட கோயிலில் வந்து வேட்டை திருவிழா வந்து நடக்க போகுது. ஒரு வித்தியாசமாக இருக்கும். நல்ல ஒரு என்னென்னு சொல்கிறேன், எனக்கு பிடிச்ச திருவிழாவை வந்து இந்த வேட்டை திருவிழா தான். ஏன்னு சொன்னால் இரவு நேர பூஜை கொஞ்சம் கிண நேரம் நடக்கும். அதோட ஆட்டம் பாட்டம் எல்லாம் அந்த மேலடி அல்லதுன்னு சொல்லியெல்லாம் நல்ல சிறப்பாக இருக்கும். இப்போ வாங்க இந்த திருவிழா வந்து என்ன மாதிரி இடம்பெறுன்றது தான் இந்த வீடியோட பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் வந்து கோயிலுக்குள்ளே நிற்கிறோம். இப்போ பிள்ளையார் சிலைக்கு பக்கத்தில் நிற்கிறோம். முன்னே பார்த்தீங்கன்னு சொன்னால் சாமியெல்லாம் வந்து தூக்கி கொண்டு இப்போ வேட்டை ஆடுபட போகுது. அந்த இடத்துக்கு தான் இப்போ நாங்கள் போகிறோம். ஏற்கனவே வந்து 7 மணிக்கே வந்து பூஜை வந்து தொடங்கிடுது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 8 மணி ஆகிடுதுன்னு நினைக்கிறேன். வாங்க என்ன மாதிரி என்ன மாதிரிலாம் ஆடுறாங்க எல்லாம் வந்து இந்த வீடியோட பார்க்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வாழை வெட்டு இடம்பெறும். அதில் பாருங்க சாமியெல்லாம் தூக்கி வச்சு இப்போ இல்லை நிறைய ஆட்கள் கூட்டமாக நிற்கினோம். பார்ப்போம் என்ன மாதிரிலாம் நடக்குதுன்றதை. அதோட அந்த இடத்துல வந்து பாருங்க சிலம்பாட்டம் வந்து இருக்குது. அதில் அவையில் வந்து இப்போ ரெடி ஆகிக்கொண்டு நிற்கினோம். சாமியை வந்து இப்போ தூக்கி வச்சுக்கொண்டு தான் நிற்கணும். அந்த பெரிய வாகனத்தில் வந்து காட்டப்படுது. குதிரை வாகனத்தில் வந்து இப்போ சாமியை வந்து தூக்கி கோயிலை சுற்றி வந்து அப்புறம் இந்த வாழை மரம் இருக்குது தானே, இந்த வாழை மரம் இருக்குது தானே, இதில் வச்சு வெட்டுப்படும். வாங்க இப்போ சாமியை வந்து குதிரை வாகனத்தில் வந்து கட்டுப்படுது. அப்படியே மக்கள் கூட்டத்தை பாருங்க, 2 பக்கம் வந்து நிற்கணும். இதில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் வந்து இப்போ ரெடி ஆகிட்டுனா சாமியை தூக்கினோன்னு தான் எல்லா ஆட்டம் வந்து இடம்பெறும். அப்படியே கண்டினியூவாக வீடியோ வந்து பாருங்க. சில வேளையில் வந்து சாமி தூக்க வந்து நானும் சாமி வந்து தூக்க போகிறோம். அதனால் வந்து வீடியோ வந்து மியூசிக்கோட வரும்.
Daigo.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வேட்டை திருவிழா வந்து நிறைவடைந்து விட்டது என்ன சரி ஓம் நிறைவடைந்து விட்டது. இப்போ அவல் கடலைக்காக நாங்கள் வந்து வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். அப்போ என்ன உங்களுக்கு அவல் வேணுமா கடலை வேணுமா? அவள் தான் வேணும். அவள் வேணுமா? கடவுளே அவள் தான் இருக்கீங்க. அவளா? அவள். சரி சரி. அப்போ எனக்கு கடலையும் அவலும் சேர்த்து சாப்பிட்டா நல்லா இருக்கும். அதோட எப்படி இருந்தாங்கட உண்மையாக எனக்கு நீம் ஜனோஜன் அதில் முன்னுக்கு கஷ்டப்பட்டதை கரைச்சல் பட்டதை பார்க்க பரவாயில்லை. இந்த கரைச்சலை தாண்டுறீங்க, வாழ்க்கையில் எவ்வளோ துன்பம் இருந்தாங்க வேண்டு ஏன்னு சொல்லுவா. இனிலே நான் களைப்பு வரைக்க ஒரு கட்டத்தில் சரி விட்டுட்டு போவோம்ன்ற ஒரு எண்ணம் வரும் இல்லை. அதில் உனக்கு அந்த எண்ணம் வந்தாலும் போயிடாது. நான் போயிடலாம் ஆனால் ஒரு சிலர் அப்படி போயிருந்தாலும் நீ போயிடாதால தான் உனக்கு வந்து நல்ல எதிர்காலம் இருக்குது. அதனால நீ உன் எதிர்காலம் நல்லா இருக்குமன்றதை நான் முன்னமே ஊகிச்சு சொன்னால அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கடை ஒன்று இருக்குது. அந்த கடையில் நீங்கள் ஒரு சோடா ஒன்று வாங்கி தந்தீங்கன்னா நாங்கள் குடிச்சு மகளெல்லாம் இங்கே நிற்கிறவர்களும் குடிச்சு மகளெல்லாம். இப்போ நாங்கள் வந்து இந்த வீடியோ வந்து நிறைவு செய்ய போகிறோம். சரி, எங்களோட கோவில் திருவிழா வந்து என்ன மாதிரி இருந்தன்றதை வந்து நீங்கள் வந்து வேட்டை திருவிழா இனி தேர் திருவிழா இருக்குது. சப்பரம் நீ போட மாட்டீங்களா? தேர் திருவிழாவும் தீர்த்த திருவிழாவும் வந்து வீடியோவாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய். நன்றி.